ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மேங்க்ரூவ் ஜாக் ஃபிஷ்ஷிங் தான் வந்திருக்கோம். அது பைட் போட்டு தான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். மேங்க்ரூவ் ஜாக் மட்டும் கிடையாது, சின்ன ஜிடி எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாமே பிடிக்க போகிறோம். ஸோ வந்துருக்க ஸ்பாட்டு பாருங்கள், ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டு. ஸோ நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் உள்ள ஸ்பாட்டு, ஆனால் ஒரு சொட்டு காற்று இல்லை, இருந்து வெக்கையாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பைட்டு கொண்டு வந்துருக்கோம்னு பார்ப்போம். பைட்டுக்கு நம்ம எடுத்துருக்க மீன் பார்த்திங்கன்னா சின்ன அயலை, சின்ன அயலை சொல்லுவாங்க, சின்ன அயலை மீன் தான் கொண்டு வந்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் காசு பண்ணி போட்டிருக்கு, எல்லாம் ஹேண்ட்லைன் தான் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷாப்போட ஸ்டாக் அப்டேட் வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ வரும்போது அதையும் பாருங்கள், பின் பண்ணி கொடுக்குறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதகளி தொடங்குவோமா? சாலை மீன் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி உருவில் ஏற்றி இதே மாதிரி இன்னொரு பீஸ் டபுள் ஹுக் காஸ்ட் அப்படியே போட்டாச்சு. ரெடி. இந்த மீனா நானா ണ്ട് മീൻ അടിച്ചിട്ടുണ്ട്. കുട്ടി ഒരു ചെമ്പല്ലി കുട്ടി, எங்கேண்டு அடி வேண்டி மிதி வேண்டி கலர் அப்படி. ஸோ ஒரு ஸ்மால் மேங்க்ரூவ் ஜாக் நம்ம இதை வந்து உள்ளே விட போகிறோம். பாவம் பாருங்க, ஒரு சின்ன ஒரு மேங்க்ரூவ் ஜாக். இப்போ வந்து எங்கே ஒளிஞ்சி வச்சுருக்கான் பாப்பா, எடுத்தாச்சு. கவர் பார்த்துங்க, சின்னது, சின்ன ஒரு மேங்க்ரூவ் ஜாக் அடிச்சிருக்கு. எங்கே இடது கிடக்குமா? ஸோ அடுத்த காஸ்ட் போடுவோம். இறையெல்லாம் பிச்சு தின்னு இந்த இறையை மொத்தமும் அடுத்த இறையை எடுத்து போடணும். இப்போ சாலை மீன் கொதிச்ச மாதிரி நிறைய பேர் உண்டு. சாலை மீனில் இவனோட குடிக்கலாம். அப்போ தெரிஞ்சு போடும், இதை அடிக்குதான் பார்ப்போம். என்ன தூரத்துக்கு அடுத்த ஒரு மீன் காரை, ஸ்மால் ஒன் ஸ்மால் ஒன். யாரு
அடுத்த மாட்டியிருக்கான். காரேன்னு தான் நினைக்கிறேன். காரை தான் அங்கே செவரில் போயிடுச்சா அது இங்கே நீ கொப்பனு நான் இல்லை போயில இல்லை. ஸ்மால் ஜிட்டி go there. Nothing do. தெரிஞ்சு போட்டிருக்கோம், அடிக்கணும்னு பார்ப்போம். அருமையான ஒரு கார் வருது பாருங்க, சைஸு கார். நம்மளும் காசு பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது அதை அடிக்கலான்னு பார்ப்போம். மாட்டிச்சே 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 காரை மாட்டிச்சே. பாருங்க ஓடுது, எப்படி ஓடுதுன்னு பாருங்க. ஆனால் இவன் தப்ப மாட்டான், நேரமே தப்புன மாதிரி அப்படியே கறங்கி மேலே வா. சைஸ் கொஞ்சம் நல்ல சைஸ். நல்ல சைஸ் தான். ஸோ அடுத்து மீன் அடுத்து சரியாத உக்கில் மாட்டணும். காசு பண்ணிடும். பக்கத்தில் தான் வந்துருக்கு. ஆனால் அடிக்கலான்னு பார்ப்போம். அடிச்சு 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 அடியில் அடிச்சு மக்களே அடிச்சு. வாட் இஸ் சவுண்ட்? எதிர்பார்க்காத ஒரு இழுப்பு விட்டது. இன்னியலு இன்னியலு இழு கொத்தாத இன்னியலு விளாடியாச்சு. வா விடுவேன் ஒன்றுனா எப்படி மக்களே விடுவோமா? இவனை தான் நம்மக்கிட்டே விளையாட்டை காட்டலாமா? தூக்கிட்டோம் இல்லை. ஓ அடுத்து பொறுப்பு எடுத்து பொறுக்க வேண்டியதுதான். தெரியல, ஆனால் இப்படி வராத மீன். இது ஏன் சிம்பிளாக வருது? மீன் அடித்து விட்டு வேற எதுலையே பிடிச்சிக்கிட்டியா? இல்லை மீன் தான், மீன் தான். செம்பல்லி செம்பல்லி ரெட் ஸ்னாப்பர். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு ரெட் ஸ்னாப்பர் கிடச்சிருக்கு. அருமை 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 அருமை.
ஒரு அருமையான ரெட் ஸ்னாப்பர். அதில் பாருங்க, ஒரு 1/2 kg இருக்கும். ஒரு செம்பல்லி. திடீர்னு திரும்பி பார்த்தேன், கங்கூஸ் பேன்றிருக்கு. லைன் அப்படியே போயிட்டுருக்கு. நல்ல ஹுக்கப். ஓகே, ஸோ வெறியான கொஞ்சம் நேரம் காத்திருப்பின பிறகு நமக்கு அடித்த ஒரு ரெட் ஸ்னாப்பர். ஒரு அழகாக இருக்கானா. நம்ம யூஸ் பண்ணுற ஹுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் நம்பர் ஹுக்கு. அப்புறம் ஒரு ஸ்வேல் யூஸ் பண்ணுறோம், பெரிய ஸ்வேல். ஸோ யூஸ் பண்ணுற பைட் நல்ல மத்தி மீன் சாலை. ஸோ அடுத்து காசு பண்ணி போடும், எவனா அதை அடிப்பான். பட்டம் பொங்கிச்சு மயிர். எடுத்துட்டு தான் இடம் பேர். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வட்டை அடிச்சிருக்கு, சின்ன வட்டை. வேறு லெவல். சின்னதில்லை, கொஞ்சம் நல்ல சைஸ், பிரச்சனை இல்லாத ஒரு சைஸ். ஒரு கை சைஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்த மீன் அடிச்சுடே. அடுத்தது ஒன்று அடிச்சிருக்கு. செம்பல்லியா என்ன ஏது ஒன்றும் தெரியல. செம்பல்லி நான் தோணும். மேங்க்ரோவ் ஜாக். எஸ் மேங்க்ரோவ் ஜாக். கிட்ட வர வந்து நல்லா குளிக்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் முடிஞ்சு அப்படியே கிளம்பியாச்சு. எல்லாம் பேக் பண்ணி, பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ நீ கிளம்ப வேண்டியதுதான். நீ ஃபிஷ்ஷிங் முடியலை, அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். பட் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா இருட்டு. இப்போ மொபைலில் டார்ச் அடித்து தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நம்ம ஸ்டாக் அப்டேட் வீடியோவாக தான் இருக்கும். மறக்காமல் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுவோம்.